வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க. ஏன்னா பருப்பு லோடு இறக்கிறதுக்கு வந்தோங்க. என்னோட சேனலில் அதிகமாக கமெண்ட் வந்ததே வந்து கணக்கு வீடியோ போடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிங்க. அதனால் வந்துங்க ஜம்முன்னு கணக்கு எழுதியாச்சு. கணக்கு வீடியோ பார்க்கலாங்க. இந்த கணக்கு வந்து எந்த நடிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஜபல்பூர் ஏற்றின்னு போனேன். ஜபல்பூர் தான் போனாங்க, ஜெய்ப்பூர் போனதுங்க. ஜெய்ப்பூர் இப்போ போனது அது கரெக்டு. இங்கேருந்து போயிட்டு ஜெய்ப்பூர் போயிட்டு மோர்பி போயிட்டு மோர்பிலேருந்து கரூர் வந்தாங்களங்க. அந்தோட கணக்கு தான் இது. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க கணக்கெல்லாம் பார்த்து. இந்த வீடியோ வந்து நான் அழாத எடுத்துட்டுனா அதே ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க எனக்கு. பார்க்கலாங்க, கணக்கு பார்க்கலாம். மெமோவெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் போடலுங்க. ஏன்னா நம்ம வண்டின்றனால மெமோ வந்து எதுவும் எழுதலை. அதனால் நம்மளுக்கு புரிஞ்சா சரி. நான் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னி கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் ஆரம்பிக்கலாம்ண்ணா. ஃபர்ஸ்ட்டுங்க சேலம் டு ஜெய்ப்பூர் போனேங்க. அது வாடகை வந்து 124ங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் இறக்கிட்டு திருப்பி அங்கேருந்து நம்ம ஒரு 230 கிலோமீட்டர் எம்டி வந்தாங்க. கீழே பார்த்து வர வந்து திருப்பி பில்வாரா வந்தாங்க. பில்வாராவில் வந்து கல்மாவை ஏற்றினங்க. கல்மாவோட வாடகை வந்துங்க 31,500. இது ஒரு இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியுங்க. பெரிய அந்த வரவழியிலே அவரு நல்ல ஒரு மனுஷன் தாங்க. கல்யாண டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்குது டிரான்ஸ்போர்ட். மேக்ஸிமம் எப்பவுமே வந்து ஜெய்ப்பூருக்கு லோடு எடுத்து போனாங்கன்னா தர்பால் தான் எடுப்பாங்க. தர்பார் நாம வந்து தர்பார் வரத்தான் வந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா வந்து அவரு நம்மள துரத்தின்னு வந்து பிடிச்சாரு. அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். அது பில்வாரா வந்து மோர்பிக்கு ஏத்துச்சுங்க. எப்பவுமே வந்து ஜெய்ப்பூர் லோடு எடுத்து போனாங்களே ஒரு கட் அடிச்சுட்டு எப்பவுமே ஒரு கட் அடிப்பாங்க. மோர்பிக்கு ஒரு கட் அடிச்சு தான் திருப்பி அங்க வந்து லோடு ஏற்றுவாங்க. அதனால சரி நாமளும் சரி ஒரு கட் அடிக்கலாம். சரி நாம எப்பயும் போனதில்லை மோர்பிக்கு. சரி டிரைவருங்களாம் சொன்னாங்க ஒரு கட் அடிச்சு தான் ஓரளவு இருப்பு நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம மோர்பிக்கு ஒரு கட் அடிச்சுங்க. அது கல்மாவத்துலேருந்து ஒரு 31,500 போட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மோர்பியில் அன்லோட் பண்ணிட்டு திருப்பி மோர்பியிலேருந்து திருப்பி கரூருக்கு வந்து டைல்ஸ் ஏத்தனுங்க. டன்னுக்கு வந்து 5,300 ரூபாய் போட்டாங்க. இது வந்து உண்மைங்க, உண்மையான கதை. வந்து டன்னுக்கு வந்து 5,300 தான் போட்டாங்களா? 5,300ங்க. நம்மளுக்கு ஜவ்வரிசி வாடகை வந்து ஃபிக்ஸ்டு வாடகை. இது டன்னு கணக்கு இல்லைங்க. 30 டன்னுக்கு இவ்வளவு ஃபிக்ஸ்டு. எப்பயுமே சேலத்துல ஏத்தனா ஃபிக்ஸ்டு போட்டுருவாங்க. அது டன் கணக்கா போட மாட்டாங்க. இது வந்து 31,500 1,500 ரூபாய். 1,050 ரூபாய் சொன்னாங்க டன்னுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1,050 ரூபா வந்து போட்டாங்க டன்னுக்கு. ஆமா, நம்மளுக்கு வந்து டைல்ஸ் வந்து 5,300 ரூபா போட்டாங்க. அது டைல்ஸ் ஏற்றா நம்மளுக்கு லேட் ஆகி போச்சு. ஆமா, 2 நாள் ஆயிடுச்சு அது ஏத்துறது. சரிங்க, அப்படியே அது வந்து டோட்டல் கலெக்ஷன் வந்துங்க 3,25,000. இங்க ஒரு 11,000 எங்க இடிக்குது அப்படின்னா அது அடுத்த பேஜ்ல நான் சொல்றேன். எழுதியாச்சா? இது வந்துங்க சொல்லிருங்க, நீங்களே சொல்லிருங்க. இது சேலம் வந்து நம்ம திருப்பியும் அடுத்த பாயிண்ட் லோடு ஏற்ற வந்தங்க. அது வந்து அடுத்த கணக்கு வீடியோல வந்துடும். இது வந்து அதுக்கு முன்னாடி வந்து அந்த நம்ம லோடு கம்பெனி ஏத்துற அந்த ஜவ்வரிசி கம்பெனில வந்து நம்ம லாரிக்கார் இன்னொருத்தர் வந்து ரிவர்ஸ் விட்டு கம்பத்தை அடிச்சிட்டாங்க. அந்த கம்பர் சைடு டேமேஜ் இருந்தாலும் கம்பெனி ஃபுல்லும் கரண்ட் சப்ளை வரல. அதனால 2 கரண்ட் கம்பத்தை ஏற்றினு துறையூர்ல இருந்து அது ஒரு 11,000 தரேன்னு சொன்னாங்க. போய் ஏற்றினு வந்தாங்க. அது ஒரு 11,000. அது 10,000 தாங்க தரானாரு. அப்புறமேட்டு நான் கொஞ்சம் சேர்த்தி கேட்டானா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்துக்கிறேன் அப்படின்னு இன்னொரு 1,000 ரூபாய் சேர்த்தி கொடுத்தாங்க. நான் இல்லனா அப்படின்னா அப்பயும் அவங்க ஒத்துக்கலுங்க. 1,000 ரூபாய் தான் சேர்த்தி போட்டாங்க. சரி, எதுவும் பேசாத 11,000 போயிட்டு எம்டி அந்த கணக்கு தாங்க. அது ஒரு 2 கரண்ட் கம்பம் மொத்தம் போனா 2 சேர்த்தாவே ஒரு 2 டன் வந்துருக்கு. அவ்வளவுதாங்க. சரிங்க, இந்த லோடுக்கு எல்லாமே டோட்டலா கலெக்ஷன் வந்துங்க. டோட்டலா கலெக்ஷன் வந்து 3,25,550 ரூபாய். 500 ரூபாய் கலெக்ட் இதுங்க டோட்டல் கலெக்ஷன். அதுக்கெல்லாம் இந்த லோடிங் செலவு அன்லோடிங் செலவுங்க. இந்த வர போனதுக்கு அதுக்கு எல்லாமே நம்ம ஜவ்வரிசி ஏற்றுறதுக்கு 3,200 லோடிங் செலவு. அன்லோடிங் செலவு வந்து 2,500ங்க. கல்மாவுக்கு வந்து 2,100ங்க லோடிங் செலவு. ஓகே. அன்லோடிங் வந்து 1,500ங்க. டைல்ஸ் ரோடு ஏற்றுறது வந்து பரவாயில்லைங்க. அதுக்கு லோடிங் செலவு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்குது. 1,300. அன்லோடிங் எதுவும் வாங்கல. டீ காசுன்னு கேட்பாங்க, அது மாதிரி தர சொன்னாங்க 200-300. அதுவும் கேட்கல. அது நம்மளுக்கு மிச்சம் தாங்க. அதில் அன்லோடிங் எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி மொத்தம் 3 லோடு சேர்த்து கமிஷனுங்க, ஆஃபீஸ் கமிஷனு. ஜவ்வரிசி ஏற்றுறதுக்கு வந்து 3,200 ரூபாங்க. கல்மாவு ஏற்றுறதுக்கு வந்து 1,000 ரூபாங்க கமிஷனு. டைல்ஸ் ஏற்றுறதுக்கு வந்து எவ்வளோ 2% பிடிச்சாங்களா? டைல்ஸுக்கா 2.5 2.5%. 3,500 கமிஷன் மட்டுமே 7,600 வந்துருச்சுங்க. அடுத்து என்ன வரும் வச்சிருப்போங்க? அடுத்ததுங்க இதர செலவு பார்த்துடலாம். நம்ம இதர செலவு வந்து வண்டிக்கான செலவு தாங்க. கிரீஸ் அடிச்சது. நம்ம கிரீஸ் ஃபர்ஸ்ட் இங்கே அடிச்சது தருமபுரியில் ஒரு 3 ரூபாய்க்கு.
அதுக்கப்புறம் அங்கே அன்லோட் பண்ணிட்டு கையில் அடிச்சுங்க. நம்ம கிட்ட கிரீஸ் இருக்குங்க, கிரீஸ் வண்டியில வாங்கி வச்சுருங்க. அவங்க கன்ல வச்சு ஒரு 100 ரூபாய் வாங்கினாங்க, அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டயருங்க, டயர் வந்து போகும்போது அலைன்மெண்ட் பார்த்துட்டு போச்சு. அப்படி இருந்து ஃப்ரண்ட் வீல் வந்து ஒன்ஸ் அடிச்சிச்சு, அது மாற்றி போட்டுச்சுங்க. அது வந்து மிஷின் ஒரு 200 ஆச்சு. 2 டயர் இதுக்கு மிஷின் போட்டா ஒரு டயருக்கு 100 ரூபாங்க. இந்த பக்கம் 100, அந்த பக்கம் 100, 200 ரூபாய் பிடிக்கிட்டாங்க. அதுக்கு கல்மாவு ஏற்றுந்துங்க, என்ன சொன்னல மோர்பிக்கு ஏற்ற கல்மாவு, அதுக்கு எடை போட்டதுங்க. பேமெண்ட் பில் பேமெண்ட் சார்ஜ் வந்து 250ங்க. திருப்பி டைல்ஸுக்கு ஒரு இடம் போட்டது வந்து 200 ஜெய்ப்பூர் மாநகராட்சி பில்லு உங்களுக்கே தெரியும், சீட்டு வாங்குறது எல்லா டிரைவர்களுக்கும் தெரியும். மாநகராட்சி பில்லு என்னன்னு தெரியும், அது ஒரு 100 அதுக்கப்புறம் அங்கே ஜெய்ப்பூர்லங்க அது ஒரு கைடு ஒரு 50 வாங்கினாங்க. அந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் போடணும். அது என்ன போலீஸ்காரன் பிடிச்சிக்கனாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு 50 போனா பரவாயில்ல சொல்லிட்டு கைடு கூட்டிட்டு ஒரு 200 மீட்டருக்கு ஒரு யூட்டர்ன் மட்டும் 200 மீட்டர் ஒரு யூட்டர்ன் போறதுக்கு ஒரு 50 ரூபாங்க. அது நாம போயிருந்தா கன்ஃபார்ம் போலீஸ்கார்ட்ட மாட்டி அது 300 ரூபா தந்திருக்கேன். என்னத்துக்கு 300 தரத்துக்கு ஒரு 50 தந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சரி கைடு கூட்டு போனா அவங்க பேசிக்குவாங்க அப்படின்னு சரி அது யூட்டர்ன் பண்ணி விட்டாங்க. 50 தந்துங்க. மொத்தம் 1200 இதெல்லாம் கூட்டு வந்து செலவு, இதர் செலவு மட்டும் 1200. அது எதை சொல்ல ஒரு செலவு மட்டும் விட்டுட்டோம், வண்டி செலவு, ஆட்டோமொபைல்ஸ், அந்த டயப்பர் போயிருச்சு நம்மளுக்கு. நம்ம லிஃப்ட் ஆக்சில் வந்துங்க. அது என்ன பெரிய கூத்து என்ன ஆச்சுன்னா, வரும்போது நம்ம அத்திப்பள்ளி டோல்கேட் இருக்குங்கல்ல, அந்த டவுன்ல நியூட்ரல் நான் தான் ஓட்டினா, நியூட்ரல் தட்டு 2 பிரேக் அடிச்ச உடனே 4க்கு வந்துருச்சுங்க. அப்புறமேட்டு சரி இப்படியே இருந்தா தொப்பூர் காடு கூட இறக்க முடியுதுன்னு சொல்லிட்டு நார்மல் நம்மளோட மெக்கானிக் கிட்ட வந்துட்டுங்க. அந்த மெக்கானிக் கிட்ட வந்துட்டு ஏன்னா இந்த மாதிரி வேக்கம் நிக்க மாட்டேங்குதுன்னு ஒரு ஓஸ் ஒரு ஓட்டை இருந்துச்சு, அது ஒன்று அடிச்சுங்க. அப்புறமேட்டு டயப்ரம் மாட்டிருக்கு. அதுக்கு மட்டுமே எவ்வளவு வந்துச்சு? 1200. அந்த ஓஸ் வந்து பிரஸ் பண்றதுக்கு அந்த லாக்ல பிரஸ் பண்றதுக்கு 300 ரூபாய் வாங்கணும். அதெல்லாம் டோட்டலா சேர்த்து 2500 ஆச்சு. ஒரு எவ்வளவு 400 400 400 மொத்தம் லேபர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 1200. இந்த செலவு 1200 செலவுங்க. 2 கூட்டினா 2500. இதர் செலவு மட்டுமே, இதர் செலவு மட்டும் 2500. இது ஆர்டிஓவா? இல்ல ஃபாஸ்டேக். முக்கியமானது இதுதான் நம்மளுக்கு பெரிய அடி விழுறதே இதுதான். ஃபாஸ்டேக்ங்க மொத்தமே வந்து நான் டோட்டலா போட்டுங்க. இந்த தூரம் சொல்ல முடியாது ஃபாஸ்டேக் எல்லாம், ஏன்னா ஊருபாடு ஃபாஸ்டேக் மொத்தங்க. இங்க நம்ம சேலத்துல எடுத்ததுங்க. சேலம் டு வந்து நம்ம ரிட்டர்ன் கரூர் போயிட்டு வர வரீங்க, போயிட்டு சேலத்துல எடுத்து ஜெய்ப்பூர்ல இறக்கிட்டு ஜெய்ப்பூர்ல இருந்து டோட்டல் ஃபுல் அப் அண்ட் டவுன் போயிட்டு கரூர் வர வரைக்கும் மொத்தம் 37,500 ஃபாஸ்டேக் மட்டும் அப் அண்ட் டவுன். அதே மாதிரி எந்த வழியில் போனாங்க அப்படின்னு சொல்லிருங்க. நம்ம சந்தேகம் இருக்கு, ஏன் இவ்வளவு கம்மியாகுது அப்படின்னு சொல்லலாம், இல்ல அதிகமாகுதுன்னு இருக்கலாம். நாங்க வந்து எந்த வழியில் போனாங்க நீங்களே சொல்லிருங்க. நாங்க வந்து சேலம் எடுத்தோங்க. சேலம் எடுத்துட்டு சேலம் வந்து நாங்க வந்து அத்திப்பள்ளி வழியா போலங்க. ஏன்னா ஜவ்வரிசி வந்து மேல வந்து ஒரு ஹைட் வந்துருச்சுங்க, ஹைட் வந்துருச்சு. ஆமா சரி அதுக்கு என்னத்துக்கு ஹைட் வந்தாலும் எப்படி இருந்தாலும் அங்கே போய் கேஸ் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆனைகள் வழியாக விட்டுங்க. சரி அதெல்லாம் விட்டதால இங்கே நம்ம ஒசூர் ஆட்டியோ சொல்லவே தேவையில்ல, நம்ம டிரைவர் யாரும் நிற்கிறதே இல்லை. நம்ம இந்த வழியாக விட்டுங்க, ஆனைக்கல் வழியாக விட்டதால அது 700 மிச்சுங்க அத்திப்பள்ளி வழியாக போகிறது. அதுக்கப்புறம் அத்திப்பள்ளியிலேருந்துங்க நேராக வந்து அதான் நைசோடு போயிட்டு நைசோடுலேருந்து வஸ்பேட்டை, கொப்பல், பீஜாப்பூருங்க. பீஜாப்பூர் போயிட்டு பீஜாப்பூர்லேருந்து நம்ம எல்லாம் ஜல்கி சோலாப்பூர் வழியாக போவாங்க. நிறைய வண்டி வந்து இப்போ நம்ம பாகியலட்சுமி வண்டி, ஸ்ரீசக்தி வண்டியிலும் பார்த்தோன்னா நேராக அவுரங்காபாத் வழியாக கூட விடுவாங்க. அவங்க அவுரங்காபாத் போய் போவாங்க, நேர் வழியாக போவாங்க. நாம் இப்போ நகர் வழியாக விட்டோம்னா டோல்கேட் ஒரு 5000 மீதி ஆகுங்க. நம்ம பீஜாப்பூர்லேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம இந்த வழியாக பன்றிப்பூர் வழியாக விட்டுங்க. பன்றிப்பூர்லேருந்து திம்பூர் ஜாயிண்ட் ஆகி திம்பூர்லேருந்து கரிமலா நகர்லேருந்து அப்படியே ஸ்ரீடி, மண்மேடு, மலைக்கானு போய் துளியாலேருந்து சிரிப்பூர், சேந்துவா, மான்பூர், சாரிங்க மான்பூர் போய் லெஃப்ட் எடுத்துருங்க ரத்னம். இந்த வழியே தாங்க போனோம். இண்டூர் போனாங்க. ஃபர்ஸ்ட் மெயின்ல விட்டுங்க. மெயின்ல விட்டதுக்கு நம்மளுக்கு 5000 ரூபாய் வந்து டோல்கேட் அதிகமா இல்ல. ஆமா 5000 ரூபாய் வந்துச்சு. அது வந்து அப்படி ஓட்டுது. இப்ப நாம ரூட் வந்து போய் மான்பூர்ல லெஃப்ட் எடுத்தா ரத்தலம் போயிட்டு ரத்தம் போது நிம்மோஜிங்க பார்டருங்க, அதுதான் எம்பி பார்டரு. அந்தாட்டு போனா ராஜஸ்தானுங்க. ராஜஸ்தான்ல நான் ஜெய்ப்பூருக்கு வந்து ஒரு 3 ட்ரிப் தான் போயிருக்கேன். அது இன்னொரு அண்ணா கூட போனேன் நான், சேகர் அண்ணான்னு ஒருத்தர், அவர் கூட போனேன் நான். போனதாலும் எனக்கு பழக்கமாக இருந்தாலும் நான் சரி ஜெய்ப்பூர் லோடு சொன்னு நான் விட்டுங்க. ராஜஸ்தான்ல பெருசா ஊர் பேருன்னு எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அதனால ஆர்டிஎஸ் கூட நான் ராஜஸ்தான் போட்டு 1400 ஆர்டிஎன் எழுதி வச்சுருக்கிறேன். மற்றதுல ஊர் பேர் இந்த ஆர்டிஎன் இந்த ஊர்னு தெரியுங்க, அதனால நான் எழுதி வச்சிருக்கேன். ராஜஸ்தான் ஆர்டிஓ மட்டும் நான் வந்து அப்படியே எந்தெந்த ஆர்டிஓவோ எங்க நிற்கிறாங்களோ மொத்தமாக டோட்டல் பண்ணி 1400 ஆர்டிஓ எழுதிட்டுங்க. அதை நிம்மோஜி பாருங்க. நிம்மோஜி போனதும் அங்கே ராஜஸ்தான் பார்டரு போனது நேரங்க
ஒரே ரோடுங்க. அங்கே ராஜஸ்தான் நிம்மோஜி, பில்வாரா, பீவாரா, அதுக்கப்புறம் கிசான் காடு நம்ம ரைட் எடுத்துங்கன்னா நேரம் 100 கிலோமீட்டருங்க ஜெய்ப்பூர். சரி அடுத்து பார்ப்போம்னா நம்ம அந்த அளவு இந்த ஜெய்ப்பூர்ல பெருசா ஓட்டுறது இல்ல. ரெகுலரா ஓட டிரைவருக்கு என்னடா இவன் இப்படி சொல்றான், இவ்வளவுதான் தெரிய மாட்டேங்குது, தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தாங்க. எது தெரியுது நோத்துக்கு போறோங்க, இல்லைன்னு போறோங்க. நான் ஜெய்ப்பூருக்கு இன்னொரு அண்ணா கூட போனேன் நானு. அது பெரியாண்ட ஒரு துணை வண்டியா வருது. அந்த அண்ணா கூப்பிட்டு போனாரு என்னை ஜெய்ப்பூருக்கு 2 ட்ரிப்பு. போன வருஷம் போனதுங்க, அது 2024 போனது. அதனால எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய். சரி அதனால நான் போயின்னுக்கிறேன். அதாவது ஊருக்கு என்ன தப்பா சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி வாங்க அப்படியே ஆர்டிஓ கணக்கு பார்த்துடலாம். பார்க்கலாம். ஆர்டிஓங்க ஒசூர் ஆர்டிஓ நம்ம சொல்லவே தேவைங்க. நம்ம வண்டி எதுவுமே நிக்காதுங்க. ஆமா ஃபர்ஸ்ட் தர்மபுரி வண்டி ஓட்டுறதா சொல்லவே தேவை. தர்மபுரி வண்டி யாரும் நிக்க மாட்டாங்க. பெரிய கூத்து என்னன்னாங்க, தர்மபுரி வண்டி அப்படின்னு சொன்னா லோடே தர மாட்டேங்கிறாங்க பெங்களூர்ல. அது எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சு. உண்மை அதான். அது யாரெல்லாம் எப்படி பேசுவாங்க என்னன்னு தெரியாது. உண்மைதான். போன் பண்ணி தர்மபுரி வண்டின்னு சொன்னதும் ஒரே வார்த்தை, நீங்க இல்ல தர்மபுரி வண்டியா, நீ ஏத்த மாட்டேன், நீ எவ்வளவு சொன்னாலும் ஏத்த மட்டும் வச்சிரு போன எனக்கு ரொம்ப மனசே உடஞ்சிருச்சுங்க. அந்த இடத்துல அழாது குறை அங்க லைட்டா அழந்துட்டாங்க, கண்ணீர்ல வந்துருச்சு. ஒரு தருமபுரிக்காரங்க என்னடா இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு உடனே ஒரு மாதிரி மனசு உடஞ்சிருச்சு. சரி விடுங்க பரவாயில்ல. ஒசூரிட்டியும் நம்ம எப்பவுமே தரதில்லைங்க, எந்த ட்ரிப்பு தரதில்ல. அத்திப்பள்ளி வந்து இந்த ரெகுலரா தருவோங்க. இந்த டைம் ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அத்திப்பள்ளி வந்து ரெகுலரா தந்துட்டு தான் போறாங்க வரும். ஆனா இந்த ட்ரிப் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டா ஹைட் இருக்கிறதால நம்ம வந்து ஆனைக்கல் வழியா விட்டுங்க. இப்ப அந்த ஆட்டியும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அது ஹைட் இல்லங்க, நார்மல் ஹைட் தான். இருந்தாலும் விட மாட்டாங்க, நம்மள விட மாட்டாங்க. நம்ம தமிழ்காரங்க வண்டி பார்த்தவே விட மாட்டாங்க. தமிழ்நாடு வண்டியா வந்து குடுத்துட்டு போய் நேரம் கேஸ் போட்டா 12 அடி சொல்லுவான் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு நாங்க அப்படியே நேரா விட்டுங்க. வழியெல்லாம் எங்க ஹைட் கேஸ் எக்ஸ்ட்ரா காசுல எதுவும் வாங்கல அவங்க. சரிங்க அப்படியே வந்து நிலமங்கலாட்டியோ வந்து போகும்போது கொஞ்சம் டவுனா இருக்கும்போது நம்ம எப்பயும் நிறுத்ததில்ல, சல்லுன்னு விட்டுறது. எப்பயுமே நிலமங்கலாட்டி லெஃப்ட் சைடு தான் இருப்பான். போகும்போது ரைட் சைடு இருப்பான், வரும்போது லெஃப்ட் சைடு நம்மளுக்கு கணக்கு. அப்போ வரும்போது டோல்கேட் தானே லெஃப்ட் சைடு இருக்கிறதால வண்டி ஸ்லோவாக ஒரு வழியில் நின்று தந்து தான் ஆகணுங்க. துர்காட்டியும் அதே மாதிரி தாங்க. போகும்போது டவுனில் சல்லுன்னு போயிடுவாங்க. எல்லா டிரைவரும் தெரியும், ஒருத்தர் சல்லுன்னு போக நின்று தான் தண்டு போயிடுவாங்க, நின்று தான் போய் நேர்ந்துருவாங்க. உடனே நிக்கிறாங்க, கொடுத்தாகணும். அவ 300 ஒஸ்பட்டாட்டியாங்க. அவன் வந்து அன்னைக்கு மழை பெஞ்சதால வந்து ஒஸ்பட்டாட்டியா பாருங்க. எங்க ஓனர் ஓட்டினதால நிறுத்தல. அவரு கொஞ்சம் தலைக்கு தில்லு, கொஞ்சம் கன்னடா நல்லா பேசுவாரு. கன்னடா பக்கா பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்றாரு. வரும்போது இல்லைங்க, போகும்போது வந்து கொப்பலாட்டியாங்க. அவன் ஒஸ்பட்டாட்டியா கூட ஒரு டைம் இருக்கிறது இல்லைங்க. ஆனா கொப்பலாட்டியா வந்து புயலே பெஞ்சாலும் அவங்க எனி டைம் இருப்பாங்க. என்ன பண்றதுங்க. ஆனா வரும்போது இல்ல, எது அதிர்ஷ்டம் இல்லைங்க. அது மழை பெஞ்சா கூட இருப்பாங்க, லைட்டா தான் தூத்துட்டு வருஷம் எப்படி இல்லைங்க அந்த டைம் பார்த்து. கொப்பலாட்டியும் பீஜாப்பூர் ஆட்டியாங்கன்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி நம்ம ஜல்கி போகாம பீஜாப்பூர் தானங்க லெஃப்ட் திரும்பி போவோங்க. பண்டிப்பூர் வழியா போற டிரைவருக்கு எல்லாம் தெரியும், எல்லா டிரைவருக்கும் தெரியும் அந்த ரூட்டு. அது உள்ள என்ட்ரன்ஸ் ஆகலையாங்க. என்ட்ரன்ஸ் போகும்போது இல்லைங்க. போகும்போது நைட் நேரத்தில் போனேன், பகல்ல போனேன். போகும்போது இல்லைங்க. ஆனா வரும்போது வந்து விடியலுங்க, கரெக்டா ஒரு 4:30 ஆகுங்க. கரெக்டாங்க தூத்துல போட்டுனே இருக்குது. வண்டி வரும்போது 9,000 வாங்கிட்டாங்க. பன்றிப்பூர் ஆட்டிய வந்து போகும்போதே எங்க ஆள் நிக்காம போயிட்டாருங்க. மழை பெஞ்சு பின்னாடி ஒரு வண்டி இருந்துச்சு, இடம் கூட போடலங்க. ஏதோ பின்னாடி வண்டி போச்சுன்னு சொல்லிட்டு அவர் புதுசுங்க அந்த லைனுக்கு. அதனால முன்னாடி ஒரு வண்டி போச்சுன்னு சொல்லிட்டு கம்முன்னு போயினேன்ட்டாருங்க. நிறுத்து கூட இல்லையா, பின்னாடி ஒரு வண்டி பிடிச்சி போனவங்க. இடம் வரும்போதுங்க 220 வாங்கினாங்க. கேட்டா ஆட்டியோ இல்ல போன்னு சொல்லிட்டான் அவனே. 220 இடைக்கு மட்டும் காசு தந்தாங்க. வரும்போது இல்லைங்க. அதுக்கப்புறம் சிரிப்பூர் ஆட்டியோ இண்டூர் லைன் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க 9,000 வாங்கிட்டாங்க. நம்ம ஏன்னா வரும்போது சிரிப்பூர் வழியா வரலங்க. ஏன்னா நம்ம வந்து இப்ப மோர்பில் ஏற்றி நம்ம குஜராத் வழியா வந்ததால நம்மளுக்கு வந்து இந்த சிரிப்பூர் ஆட்டி கட் ஆயிருதுங்க. சேந்து ஆட்டி அதே மாதிரிங்க. சேந்து ஆட்டி வந்து எம்பி பாட்டர் எல்லாமே தூக்கிட்டாங்க. ஹைட் லோடுக்கு மட்டும் வாங்குறாங்க. அது ஹைட் லோடு இல்லங்க, ஹைட் லோடு இல்ல, அவன் 1000 ரூபாய் கேக்குறான். ஹைட் லோடே கிடையாது. இது தெளிவா சொல்றேன் பாருங்க. சேந்து ஆட்டி வந்து உங்க கேபின் லெவலுக்கு இருந்தா மட்டும்தான் அவங்க காசு வாங்குறது இல்ல. மத்தபடி கேபின் மேல ஒரு மூட்டை இருந்தாலையும் அவன் ஹைட்னு சொல்லி வண்டி நிறுத்துறான். 1000 ரூபாய் கேக்குறாங்க. ஒரு மனசாட்சி இல்ல. 1000 ரூபாய் கேட்டா தள்ளி விடுறான். 1000 ரூபாய் கேட்டா 1000 தான் தராதீங்க, 500 தந்துட்டு வாங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம 1000 ரூபாய் தந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் டிரைவரை நானும் சொன்ன போறேன், நான் வந்து அப்ப 500 தான் தரது. நானு
போகும்போது ஐநூறுவாங்க. மற்றபடி கேபின் லெவல்லாம் இருந்துச்சுன்னா காசுல தந்துடாதீங்க, காசு தரவே தேவையில்லை. வரும்போது அந்த வழியாக வரலுங்க, அதனால ஆர்டிஓ இல்லை நம்மளுக்கு. நிமோஜின்றது வந்து நம்மளுக்கு எம்பி பாட்ருங்க. அதான் சொன்னேன்ல, மான்பூர் லெஃப்ட் எடுத்து போனால் ரத்தனம் தானா நம்மளுக்கு நிமோஜி, அது எம்பி பாட்ருங்க. எம்பி பாட்ரு வந்து நம்ம வந்து 500 தாங்க தரணும். வந்து எம்பி பாட்ரு தூக்கிட்டாங்க, நம்ம ஓனர் போய் தெரியாம 600 தந்துட்டு வந்துட்டாங்க. அங்க போய் எவ்வளவு காசு கேட்டுக்கிறாங்க, இவரு ஓனர் போய் கேட்டுக்கிறாரு. தெரியாதுங்க, திரும்பி நம்ம வரும்போது அந்த வழியா வரலுங்க. ஏன்னா நம்ம உதயபுரம் வழியா போயிடறாங்கல்ல, உதயபுரம் போயிட்டு அங்க ஒரு கூத்து வச்சுங்க, அவரங்க இதுல அமிதாபாத்ல, அது சொல்றேங்க இருங்க. ராஜஸ்தான்ல எந்த அந்த அளவு டீட்டெயிலா தெரியாதனால டோட்டலா இவ்வளவு செலவு ஆயிடுதுங்க. அந்த பிசி இல்லாத பிசி அடுத்து ஆர்டிஓ வந்து என்னன்னா ராஜஸ்தான் ஆர்டிஓ வலிச்சு பிடிக்கிறாங்க. கர்நாடகா பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல நிலமா இங்கதான் இருப்போம், ஹாஸ்பிட்டல் இங்கதான் இருப்போம், கொப்பளம் இங்கதான் இருப்பான்னு ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க. ஆனா ராஜஸ்தான் அப்படி இல்லைங்க, எங்கேயோ போயினே திடீர் ஆப்போசிட்ல இருந்து வண்டி நிறுத்தி காசு வாங்கிட்டு போறாங்க. நம்மள துரத்தி வந்து புடிச்சுதாங்க காசே வாங்கணும். மொத்தம் எல்லாம் சேர்த்துங்க 1400 போட்டுங்க ஆர்டிஓ. மொத்தங்க அப் அண்ட் டவுன் ஆர்டிஓ செலவு வந்து 5400 ரூபாங்க. பாத்துக்கங்க, இவ்வளவு இடத்துல வந்து நிறுத்தாதெல்லாம் போயிடுது, நிறைய சாதனை எல்லாம் பண்ணிருக்காங்க. நிறுத்தாது இதெல்லாம் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து நீங்க எல்லாமே போனீங்களா, இது ஒரு 600, இது வந்து ஒரு 700, இந்த வழியா போயிருந்தீங்கன்னா நீங்க ஒரு 700. இவ்வளவு தூரம் பண்ணியுமே இவ்வளவுதான் செலவாச்சு, வழி செலவு இவ்வளவுதான் ஆயினுக்குது. ஏன்னா நிறைய டிரைவருக்கு தெரியும் இவ்வளவு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரியும். வாய்ப்பு இல்லைன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இந்த வேற டிரைவருக்கு நான் சொன்னேன் இவ்வளவுதான வழி செலவு ஆயினுக்குதுன்னா பரவலி ஆகாச அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணியுமே மீதி ஒன்னும் அந்த அளவு இல்லைங்க. அது போக போக நான் சொல்றேன், நம்மளோட திறமை எல்லாத்தையும் கொட்டியே ஒன்னும் அவ்வளவு அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லைங்க. அடுத்து வந்து பீஸ் வந்து ஒரு 2 இடத்துல 50 ரூபா வாங்கினாங்க, ஒரு 150 ரூபாங்க பீஸுங்க. அதுக்கப்புறம் கார்டு வாங்கிச்சிங்க, அது 1 மாசம் கார்டு, அது 2 மாசம் கார்டுங்க. எங்க இருந்தா மான்பூர் கார்டு ஏறி 2வது கார்டு வருங்க, அந்த இடத்துல வாங்கினாங்க. அந்த டிராபிக் கார்டுன்னு சொல்லி வாங்கினாங்க திட்டு பசங்க அவங்க. அது டேட் கூட போட்டு தரல, மொத்தம் கார்டு தான் 3 ரூபா வாங்கினாங்க திட்டு பசங்க. அது 300 ரூபாங்க. இதுதாங்க 900 ரூபாய். இது வந்து என்னன்னா நைட்டு 12 மணி ஆயிடுச்சுங்க. அது நோ என்ட்ரின்ட்டான். எங்க போயிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல மைண்ட் சிட்டில விட்டாங்களாம். எங்க அந்த சிஎம் எல்லாம் இருக்குவாங்களாங்க, சிஎம் தானே, அங்க உள்ள விட்டதுக்கு ரோடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மேப் காட்டுதுன்னு சொல்லி விட்டுட்டுங்க. அது பார்த்தா அந்த சைடுல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போயிடுங்க, அது அதனால வந்து நம்ம பாத்துங்க தெரியாது, அந்த அளவுக்கு தெரியாது, மேப் காட்டுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுங்க. சிஎம் ரோடுன்னு சொல்லிட்டு கடைசி அந்த ரோடு முடியும் போதுங்க கடைசி எண்டுக்கே போயிட்டுங்க. நான் தெரிஞ்சிருச்சு அப்பே, சரி மாட்டினங்கடா ரோடு பாக்காது அவ்வளவு பளிச்சுன்னு இருந்துச்சுங்க. ஸ்வைன்னு போச்சு. பார்த்தா ஒரு போலீஸ்காரன் பிடிச்சான், 1000 ரூபாய், 500 ரூபாய் அப்படி எதுவும் கெஞ்சி பாத்துட்டுங்க. ஆவல நம்மகிட்ட 1000 ரூபாய் கொடுத்தான், மூஞ்சி சப்புன்னு வச்சு சாப்பாடுக்கான காசு 100 ரூபாய் கொடுனான்னா அதுல 1000 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய் ரிட்டர்ன் எடுத்துட்டுங்க. அதுதான் 900 ஆச்சு. அதெல்லாம் டோட்டலா சேர்த்து 1350 ரூபாய் வந்துருக்குதுங்க. அடுத்து டீசலுங்க. செலவு மொத்த செலவுல பாதி இழக்கிறதே வந்து நம்ம டீசல் தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டீசல் அடிச்சது வந்து ஒரு 23,702 ரூபாங்க. 260 லிட்டர் டோட்டல் லிட்டர் மட்டும் சொன்னாங்க. அப் அண்ட் டவுன் முழுசா வந்து ஃபுல்லுமேங்க டேங்க் ஃபுல் அடிச்சதுதான். நடுவுல டேங்க்னா ஃபுல் எல்லாமே இல்லங்க, எல்லாம் ஃபுல் தாங்க. 1000 ரூபாய்க்கு அடிக்கிறது, 10,000 அடிக்கிறது, 20,000 அடிக்கிறது, அதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லைங்க. சேலத்துல அடிச்சுங்க, இது சேலத்துல அடிச்சுதா? ஆமா சேலம் தான். இங்க போகும்போது இங்கதான் அடிச்சுன்னு போனாங்க. சங்கில அடிச்சுங்க, சேலத்துல அடிச்சுக்கலாம். கணக்கு முடிச்சிருச்சு. இது பீஜாப்பூர்ல அடிச்சது. இது கரெக்ட், கணக்கு முடிச்சுட்டு போனாங்க. இது வந்து பீஜாப்பூர்ல அடிச்சதுங்க, இது வந்து சிரிப்பூர்ல அடிச்சதுங்க. டோட்டலா வந்து டீசலுங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து 17,802 ரூபாய்க்கு அடிச்சுக்குதுங்க. 195 லிட்டரு டீசல் ரேட் வந்து எல்லாம் 90 ரூபாங்க. 90 ரூபாய் டோட்டல் வந்துங்க. இல்ல மொத்தம் அது ஒரு 33,000 அடிச்சுக்குதுங்க, 262 லிட்டரு. அதுக்கப்புறம் ஒரு 35,129 ரூபாய்க்கு அடிச்சுக்குது, ஒரு 385 லிட்டரு. அதுக்கப்புறம் ஒரு 30,214 ரூபாய்க்கு அடிச்சுக்குதுங்க, 337 லிட்டரு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து கணக்கு முடிக்கும் போது நம்ம சேலத்துல வந்துங்க பண்ணப்பட்டில வந்து அடிச்சுதுங்க 17,002 ரூபாய்க்கு அடிச்சுக்குதுங்க, 286 லிட்டரு. மொத்தம் வந்து டீசல் மட்டுமே 1,57,449 ரூபாய்க்கு அடிச்சிருக்குங்க. லிட்டரும் கணக்கு போட்டீங்கன்னா 1,625 ரூபாய்க்கு 25 லிட்டருங்க மொத்தம் டோட்டலா. நம்ம போயிட்டு வந்த வரைக்கும் 1,57,000 ரூபாய், 57,449 ரூபாங்க, 1,57,500 டீசல் மட்டுமே செலவு எனக்கு. அடுத்த செலவு பார்த்துக்கலாங்க. அடுத்துங்க டிரைவர் படிங்க.
காத்தார அடிச்சுனே இது காத்தோடு அடிக்குது வர கணக்கெல்லாம் சொல்லிச்சு. ஆயிடுச்சு இதுதான் டிரைவர் கடைசிங்க டிரைவர் படியும் கணக்கு போட்டிங்கன்னா வந்து மொத்த வாடகைன்னு பார்த்தீங்கன்னா அத்தாங்க நான் சொன்ன மாதிரி மொத்த வாடகைன்னு பார்த்தீங்கன்னா 4 லோடு சேர்த்திங்க. இந்த 4 லோடு சேர்த்திங்க. ஒன்று 24 ஒன்றுங்க, ஒரு 31,500ங்க, ஒன்று 59, ஒரு 11,000ங்க. மொத்தம் சேர்த்து 3,25,500 மொத்த வாடகைங்க. 3,25,500. இதில் கணக்கு போட்டிங்கன்னா 100க்கு 15 ரூபா டிரைவருங்க நம்மளுக்கு. அப்படின்னா 1000க்கு எவ்வளோ? 1000க்கு 1,500ங்க. 1000க்கு 150 ரூபா நம்மளுக்குங்க. அது எப்படி எல்லாம் கணக்கு எடுத்துக்கலாங்க. 100க்கு 15%, லட்சத்துக்கு 15%. 15% நம்மளுக்கு பர்சன்டேஜ் கணக்கு தான். மொத்தம் 3,25,500 15% டிரைவருங்கன்னா டிரைவர் படி மொத்தம் 48,750 ரூபா வருதுங்க. டிரைவர் படி மட்டுமே பாருங்க. டிரைவர் படியே நீங்க என்ன வந்து செல்லடு எங்க வச்சீங்க இருக்கு. அது எந்தனா நான் உட்காந்துறேன் அது மேல உட்காந்து செல்லு மேல கூட தெரியாதா? பாருங்க சொல்ற பாருங்க. 3,25,500 இது வந்து நம்மளுக்கு வந்து 15%. நம்மளுக்கு பர்சன்டேஜ் போட்டோம்னா 15% போட்டீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு? 48,825. அந்த மாதிரியும் போடலாம். கரெக்டா போட்டீங்களா? இருங்க 32,550ங்க. 48,825 தாங்க. சாரிங்க தப்பாச்சு. 825. சரி விடுங்க, கீழே சரிங்க. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு வந்து எவ்வளவு ஒரு சரியா தான் போச்சு. 48 அது 750 போட்டுக்கிறேங்க. 800 ஒண்ணுதா? 825 125 ரூபா அதிகமா கணக்கு. 125 ரூபா அதிகமா இருக்குதுங்க. அது கணக்கு வந்து போட்டாங்கன்னா இங்க தப்பா ஆகி போயிடும். இங்க வந்து டோட்டல் மிஸ்டேக் ஆகி போயிருங்க. அதனால அது 125 ரூபா தான் நீங்க தனியா எடுத்து 15%ங்க. 15% லட்சத்துக்கு. அதே 150 125 தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க ஏன்னா வந்து இங்க நம்ம செலவுல வந்து இங்க டோட்டல் மிஸ்டேக் ஆயிரும். திருப்பி இல்லாம இதுல மிஸ்டேக் ஆயிருங்க. அது 125 ரூபா நீங்க தனியா வச்சுக்காங்க. 48,750 ரூபா. ஆனா 48,825 வந்துருக்குதுங்க. 48,750 மைனஸ் 825 75 ரூபாங்க. சாரிங்க 175 சொல்ற மாதிரி நமக்கு மேல கொஞ்சம் வீக்குங்க. 75 ரூபாங்க கம்மி எழுதிருக்கலாம் படிக்காசுல. அப்புறமேட்டுங்க மைலேஜ் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் கிலோமீட்டர் வந்துங்க நம்ம வண்டி ஓடிங்கிறது வந்து இங்க சேலம் ஃபுல் பண்ண ஃபுல் அப் அண்ட் டவுன் வந்து 56,86,81. இது கூட வேண்டாம் விடுங்க. இது எவ்வளவு கிலோமீட்டருங்க? கிலோமீட்டர் மொத்தம் 5,903 கிலோமீட்டர். டோட்டல் அப் அண்ட் டவுன் எவ்வளவு ஓட்டுனுக்குறங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,000 கிலோமீட்டருக்கு ஒரு 100 கிலோமீட்டர் கம்மி. 5,900 100 கிலோமீட்டர். அது 100 பேர் கம்மி சாதாரண 100 கிலோமீட்டர் கரெக்டா சொல்லணும். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 5,903 கிலோமீட்டர் கரெக்டா ஓடி இருக்குது. நம்ம சேலத்துல இருந்து நம்ம வந்து ஜெய்ப்பூர் போயிட்டு மோர்பி கரூர்ல லோடு ஏறிட்டு திருப்பி நம்ம வந்து லோடு ஏற்றி தான் நம்ம கணக்கு முடிக்குவோங்க. அது வரைக்கும் 5,903 கிலோமீட்டருங்க. டோட்டல் டீசல் அடிச்சுட்டு வந்துங்க. இங்க பாருங்க இந்த 1,625 வந்து நீங்க கணக்கு போட்டீங்கன்னா வந்து நம்ம ஓடின கிலோமீட்டர் வந்து 5,903 கிலோமீட்டர் ஓடினுக்குறோங்க. வகுத்தல் வந்துங்க 1,625 நம்ம வகுத்துங்கன்னா இந்த கிலோமீட்டரை நம்ம வந்து லிட்டரால வகுத்துங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு மைலேஜ் வந்ததுன்னு தெரிஞ்சு 3.6 அதிகமா கம்மியா என்னன்னு தெரியல. வேற வண்டி எல்லாம் கேட்டாங்க 3.8 4 விடுது அப்படின்றாங்க. ஒருத்தர் கேட்டா ஒரு மாதிரி சொல்றாங்க. வந்து இது பெருசு அப்படின்றாங்க. அந்த நகர் ரோட்ல ஓட்டினா எவ்வளவு மைலேஜ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க வண்டி எவ்வளவு மைலேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க மைலேஜ் இது பரவாயில்லையா என்ன எதுன்னு தெரியலங்க. இந்த ஃபீல்டுக்கு புதுசு அப்படின்னாலாம் ஒண்ணும் கிடையாது. ஓரளவு தான் எனக்கு தெரியும். அனுபவம் கொஞ்சம் கம்மி தான். அனுபவம் வேலையும் இது வருத்தத்தையும் வேதனையும் அதிகமா தரும். அதனால போட்டது இன்னும் அதிகமா வருது. கம்மியெல்லாம் அனுப்பாடு இல்ல. மைலேஜ் வந்து 3.6 வந்துருக்குதுங்க. அதே மாதிரி நீங்க மைலேஜ் இது பரவாயில்லையா இல்ல இன்னும் வரணுமா மைலேஜ் இது கம்மி தான் அப்படின்னா சொன்னா நீங்க கம்மியா. ஏன்னா நம்ம லைன் ஓட்டுற வண்டிங்க அது கம்மியா அதிகமா தெரியும். லோக்கல் ஓட்டினா இதே பரவாயில்ல அப்படின்றாங்க. லைன் ஓட்டினா 3.8 வந்தே வரணும் அப்படின்ற மாதிரி வண்டி வந்து பிக்கப் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல. வண்டி பிக்கப் எல்லாம் பக்காவா இருக்குதுங்க. அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. வண்டி பிக்கப் கம்மியா இருந்தா கூட மைலேஜ் கம்மியா வருது பிக்கப்னு சொல்லலாம். பிக்கப் நல்லா தாங்க இருக்குது.
ரேடியேட்டர் நேற்று வேலை செஞ்சு போச்சு. அது வந்து அடுத்த வீடியோல பாக்குவீங்க, அடுத்த வீடியோல நான் போடுறேன். மொத்தங்க நம்ம 2ஆம் தேதி கிளம்பணுங்க. டோட்டல் டேஸ் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு 2ஆம் தேதி கிளம்பி 14ஆம் தேதி வந்துட்டுங்க. மொத்தம் 15 நாளுங்க இந்த ட்ரிப் நம்மளுக்கு. இப்போ வந்து இப்போ உங்ககிட்ட செலவு சொன்னாங்க, டோட்டல் பண்றீங்க மொத்தம் எல்லாமே டீடைலா போட்டது அதெல்லாம். இது எல்லாமே இப்ப ஷார்ட்டா முடிக்க போறேங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்க போறேங்க. கமிஷன் மட்டும் 7600ங்க டோட்டலுங்க, அப் அண்ட் டவுன் ஃபுல்லா வந்தது மட்டும். லோடிங் மொத்தம் 3 லோடுக்கு சேர்த்து எல்லாமே சேர்த்து லோடிங் செலவு 6600ங்க. அன்லோடிங் வந்து 4000 3 லோடுக்கு சேர்த்து. டீசல் மட்டும் எவ்வளோங்க, 1,77,449 ரூபாங்க டீசல் மட்டுமே. மொத்தம் அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து எல்லாம். ஆர்டிஓவும் அதே மாதிரி தான், இதெல்லாம் கணக்கும் அப் அண்ட் டவுனுக்கு எல்லாம் சேர்த்து சொல்றேங்க. ஆர்டிஓ வந்து 5420 ரூபாங்க, ஃபீஸ் வந்து 1350 ரூபாங்க, இதர செலவு வந்து ஒரு 2500, ஃபாஸ்டேக் வந்து 37,500ங்க, டிரைவர் படி வந்து 48,750 ரூபாங்க. டோட்டல் செலவு வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வண்டி செலவுங்க, வண்டி செலவானது வந்து பாத்தீங்கன்னா 2,71,169 ரூபா செலவாயிருக்குங்க. வண்டி செலவு மட்டும் இருக்குது. இதுல மொத்தம் வரவு வந்து நான் வந்து நமக்கு மொத்தம் வரவு வந்து வேணா 3,29,500 மொத்தம் வரணும். நமக்கு மொத்தம் வாடகைங்க மொத்தம் 3 லோடு, மொத்தம் 4 லோடு ஓட்டி இருக்குங்க. அந்த போஸ்ட் கம்பத்தோடு சேர்த்து, அந்த கரண்ட் கம்பத்தோடு சேர்த்து 4 லோடு ஓட்டி இருக்குதுங்க. தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இதாங்க 1,24, ஒரு 31,500, ஒரு 1,59. இப்போ கரண்ட் கம்பங்க இது 11,000 எல்லாம் டோட்டல் சேர்த்து ஒரு 11,000, மொத்தம் 3,29,500 ரூபாங்க. 25 சரி 25 3,25,500 ரூபாங்க. இதுல இருந்து நம்ம வந்து வண்டி மொத்த செலவை கழிச்சிங்கன்னா 2,71,169 ரூபா கழிச்சிங்கன்னா மீதி இருக்கிறது தாங்க நம்மளுக்கு வண்டிக்கு இருப்பு. இந்த 15 நாள் நம்ம ஓடி நம்ம எல்லா செலவு போக வண்டிக்கு வந்து 54,000 மீதி வந்து 54,331 ரூபாங்க மீதி வண்டிக்கு. யாரே சொன்னாலும் நம்பாதீங்க, அதிகமாவது கம்மியாவது அப்படின்னு. இது ஃபேக்ட்டுங்க, இது ஃபேக்ட். 10 ரூபாய் ஜாஸ்தி போறதுக்கு இல்ல, உனக்கு அதிகமா போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒரு 75 ரூபா மட்டும், அது கூட நாங்க பாருங்க டீட்டெயிலா போட்டு வச்சுக்கிறோம். அது 75 ரூபா இல்ல பிளஸ் பண்ணிக்கணும், நீங்களே பாருங்க. இதுல 75 ரூபா பிளஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். மீதி கணக்கு கொடுங்க. அது 5,000 6,000 கிலோமீட்டர் ஓடுங்குது. டயர் எதுக்கு என்ன எவ்வளவு ஓடினுக்குது? 54,406 ரூபாங்க. ஆனா இது இப்ப இவ்வளவு மீதி ஆயிடுது, இதுல 54,000. இது 15 நாளுக்கு 16 நாளுக்கு இது பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓடுது, ஒரு நாளைக்கு எவ்வளவு சமாளிக்குது அப்படின்னு பாக்கலாம். 84,000 ஆல் டைம் எல்லாம் சேர்த்து தாங்க 16 நாள். 54ங்க. அந்த 75 ரூபாய்க்கு கூட்டிக்கணுங்க. ஏன்னா அது விடுங்க, அது இருக்கட்டும். 54,400 போடுறாங்க. வகுத்தல் 15 நாளுங்க ட்ரிப். நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 3,600 ரூபாய் வந்துருக்குதுங்க வண்டிக்கு. ஒரு நாளைக்கு வண்டிக்கு வந்து நம்மளுக்கு 3,000 ரூபாய் குறையாம நிக்கணுங்க. ஒரு நாள் கணக்கு பார்த்தா 3,000 ரூபாய் குறையாம நிக்கணுங்க. அது ஆல்டானாலையும் ஓட்டினாலையும் ஒரு நாளைக்கு 3,000 நின்றுச்சுன்னா வண்டியை ஓரளவு ரன் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு வந்து மோட்டார் தொழில் வந்து ஓஹோன்னு ஓடுங்க. 4 பேர் பாக்குறவங்க நல்லா இருக்குங்க, பேசுவாங்க. நல்லா இருக்குதுங்க, ஒரு மாதிரி கவர்மெண்ட் நல்லா இருக்குது. அந்த வண்டிக்கு இறங்கி அது ஓட்டி போட்டதான் ஓனர் தான் கஷ்டம் தெரியும். டீசல் போடும்போது, டயர் போடும் போதும், ஒரு வண்டி வேலை வைக்கும் போதும் அந்த ஓனர் தான் எனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும். நான் வெளியில இருந்து பாக்குறவங்க ஐயோ லட்சக்கணக்கில் போட்டு வண்டி ஓட்டுறாங்க, அவ்வளவு பெரிய ஆளுங்களா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஃபீல்டுல இறங்கி அந்த தொழில் செய்யும் போதாங்க எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஒரு நாளைக்கு அப்படின்னா வண்டிக்கு வந்து எவ்வளவு நின்னுக்குது? 3,600 3,626 3,626 ஒரு நாளைக்கு வண்டிக்கு நின்று இருக்குதுங்க. மொத்தம் வண்டிக்கு 54,400 ரூபா. பரவாயில்லைங்க, இத்தனை 15 நாள் ட்ரிப்பு போயிட்டு வந்துக்கிறீங்க, 54,400 ரூபா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இது 10ல இன்னும் சம்பாரிச்சுக்கணும், சேர்த்து வந்து வண்டிக்கு நின்றுக்கணும் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. அது தெளிவா சொல்லிக்கிறேங்க. ரொம்ப டல்லா இருக்குதுங்க, லோடு பொசிஷன் ரொம்ப டல்லா இருக்குது இந்த டைம்ல. அந்த டைம்ல நான் ஓட்டும் போது ரொம்ப டல்லுங்க லோடு பொசிஷன் நானுங்க. ஏன்னா அந்த முன்னாடி ட்ரிப் வந்து நாங்க லோக்கல்ல ஒரு ட்ரிப் ஓட்டு வந்தாங்க. அது ஆமா, அதே கொஞ்சம் லோடு இல்லாம நாங்க வந்து பெங்களூர்ல இருந்து பால் பொடி எடுத்து கோயம்புத்தூர்ல இறக்கிட்டு எம்டி போய் சேலம் போய் எம்டி போய் நாங்க ஜவ்வரிசி ஏத்திருந்தாங்க ஜெய்ப்பூருக்கு. ரொம்ப டல்லா இருக்குதுங்க லோடு பொசிஷன். அந்த டல்லுக்கு 54,400 ரூபாய் நின்னுக்குதுங்க. பாருங்க, இது பரவாயில்லையா இல்ல இன்னும் மீதி ஆகணுமா? அது இல்ல நீங்க சொன்ன எந்த லைன் ஓட்டலாம், இந்த எந்த லைன் ஓட்டினா என்ன மீதி ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். இப்ப வந்துங்க வண்டி இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிப் இந்தூர் போனங்க, 2 ஜெய்ப்பூர் போனங்க, இப்ப 3வது ஜபல்பூர் போயிருக்கிறேங்க. ஜபல்பூர் கணக்கு எவ்வளவு சொல்லி அடுத்த கணக்குல நாங்க போறோங்க, அடுத்த வீடியோல நாங்க போறோங்க. வண்டி எவ்வளவு ஜபல்பூர் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மீதி கம்மியா தாங்க இருக்கும். அது வந்து 6 நாள் ட்ரிப் தாங்க ஆயிருக்குது. 6 நாள் ட்ரிப் கரெக்டா ஒரு வாரம். போன ஞாயிற்றுக்கிழமை இங்க இருந்து கிளம்புனுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை லோடு இறக்குறேன்னு சொன்னாங்க, இன்னும் இறக்கல. அது அடுத்த வீடியோல பாக்கலாங்க.
அப்படின்னு நீங்க சொல்லுங்க, எந்த லோடு எந்த லைன்ல ஓட்டலாம் ஏன்னா மீதி ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச அருவங்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி விடுங்க. உங்க வீட்டு பையனா நினைச்சு சொன்னுங்க. ஏன்னா நிறைய பேர் ஏன்னா பெரிய தப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுபவம் இருக்கும், அது சொன்னா நான் இன்னும் கொஞ்சம் வேகமா கத்துக்கலாம் இல்லைங்க, இன்னும் நான் கொஞ்சம் நல்லா ஈஸியா குவிக்கா வர ட்ரை பண்றேன் நானு. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுருங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் அடுத்த வீடியோ வந்து வேற மாதிரி போடு அக்கச அப்படின்னு சொன்னா கூட போடலாங்க. இப்படிதான் கணக்கு வீடியோ போட்டுனுக்குறேன். நம்மளுக்கு மெமோ எல்லாம் கிடையாது, ஸ்டார்டிங்கே சொன்னேன் நானு. சொந்த வண்டின்றனால மெமோ எல்லாம் எதுவும் போடலங்க, புக்ல எழுதி கணக்கு முடிச்சாச்சு. அதே மாதிரியே இந்த நடை வந்து ஜபல்பூர் ஏத்தினாங்களேங்க. அதே மாதிரி ஜபல்பூர் என்ட்ரி ஆகும்போதுங்க வந்து இந்த கார்டு வந்து கொடுத்துங்க 1200 ரூபா பிடிங்கிட்டாங்க. ஒன்று ஆர்டி இது வந்து பார்டரே கிடையாது, பார்டருக்கு காசு வாங்குறீங்க, 500 ரூபா வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி மனசு ஓடிதுங்க. இந்த நடை வந்து மீதியே இல்லைங்க வந்து, அதனால இந்த நடை கணக்கே பார்க்காதீங்கண்ணா அப்படின்னு சொன்னியாச்சு. கணக்கு பார்த்தா மீதியே இல்லைங்க, கணக்கு பார்த்து மனசு ஓடிறதுக்கு கணக்கு பார்க்கறதே இருந்துக்கலாம். ஆகுறதே ஒரு 5-10 ஆகுது, அதுலயும் இந்த மாதிரி பிடிங்கிட்டாங்க அப்படின்னா எப்படி நாங்களாம் வண்டி ஓட்டணுமா வேணாவா அப்படின்றதே ஒரு குழப்பமா ஆகுது. நான் சொல்லிட்டுங்க, நான் வந்து தூங்கிருந்தா அண்ணன் கொடுத்துனுக்குறாங்க. இது நான் நிறைய பாடல் சொல்லிட்டு வந்துருவோம், போட நாசமா போயிருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டே வந்துருவோம். நான் 1200 ரூபா ஒரு மனசாட்சி இல்லைங்களாங்க. ஒரு டைம் என்ட்ரி 1200 ரூபா வாங்கினா ஒரு வாங்குறேங்க, ஒரு ஈரன்றது இருக்கணுங்க. 1200 ரூபா கொடுத்து வாங்கினா பொழைக்கிறதா இல்ல வேணாவா, அதெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியலங்க. ஆர்டிஓன்னு பார்டர் எடுத்துட்டும் காசு வாங்குறாங்க. இதெல்லாம் கேட்டா நம்மள பைத்தியக்காரன்றாங்க. இதான் என்ன பண்றது, போங்க, வலிக்குதுங்க. இதெல்லாம் வந்து வண்டி மீதி ஆகிற பணத்தை வந்து மீதியே ஆக மாட்டேங்குது, எல்லாம் பைத்தியம் மாதிரி சுத்தி நிக்கிறான். ஆனா அதுல பார்த்தா இவங்க அது காசு கூட இதை நம்ம வண்டியை பார்த்தவே விடுறது இல்லைங்க. இன்னொன்னு நம்ம தமிழ்நாடு வண்டியை பார்த்தவே வெளியே, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் வண்டிக்கு மரியாதை, வெளியே போனா மரியாதை கிடையாது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலுமே மரியாதை இல்லைங்க. டிரைவர்னா ஒரு மாதிரி இலக்காரமா தான் பாக்குறாங்க, அது வேற விஷயம். இதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அன்னைக்கெல்லாம் வந்து மனசே உடஞ்சிருச்சு. ஒரு வாங்குறீங்கடா, 1200 ரூபா வாங்கினா பொழைக்கிறதுக்கா இல்ல எதுக்கு? இது ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வேற நான் வச்சுன்னுக்குறாங்க, கார்ட்டூனே சொல்லி வச்சிருந்தேன் நான் இதை. ஆனா இது வந்து 1 மாசம் வேலிடிட்டியா. நாம எப்போ ஏத்தி ஜபல்பூர் ஏத்தி அவனை கேட்டா ஜபல்பூரே வராத, ரிட்டர்ன் வாடகை வந்து இல்லவே இல்லைன்னு 2 மாசத்துக்கு இல்லைன்றான். போங்கடா, மனசே வலிக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டீங்க இந்த வண்டி என்ன விலைக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. நம்மளது எப்பவுமே ஓப்பன் டாக் தாங்க. 28 லட்சத்துக்கு எடுத்தேங்க. 28 லட்சம்னா 28 லட்சத்துக்கு 10,000 ரூபாய் கம்மிக்கு எடுத்தான். எனக்கு அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா 2 செட் டயர் நான் என் கை காசு போட்டுக்கிறேன். 1 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட ஆச்சு, 1 லட்சம் ஆயிடுச்சுங்க. 2 செட் டயர் S3K4 தான் போட்டுங்கிறது, MRF S3K4 டயர் போட்டுங்கிறேன். அவர் வந்து எவ்வளவு கிளைம் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 31 லட்சம் சொன்னாரு. நம்ம 24 கேட்டோம், அப்புறமேட்டு அது ஆகல. அப்புறமேட்டு சரி 25 ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுவும் ஆகல. 26 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா வந்து நான் போட மாட்டேன் அப்படின்னா, சரி முதல் வண்டி எடுக்கிறோம், கொஞ்சம் யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்கள பேக்ரவுண்டு கிடையாது, அதனால சரி எடுத்துக்கலாம், உழைக்கிறோம், சரி ஒரு 3 மாசம் உழைப்பு அவ்வளோத்தானே எடுத்துக்கப்போ அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சுங்க. 28 லட்சம் இந்த வண்டிக்கு வந்து நான் முதல் போட்டுக்கிறேன். 2 செட் டயர் போட்டுக்கிறேன். நம்மகிட்ட கொஞ்சம் சில்லற வேலைங்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சோம், அந்த லைட் செட்டப்ஸு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துச்சிங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் பார்க்கல. அப்புறமேட்டு அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க, நம்ம எப்போ வண்டி போடுறோம் தான் சொன்னீங்க. என்னை நம்பி வண்டி போட்டாங்க, வண்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, அது வார்த்தையே இல்லைங்க. என்னை நம்பி போட்டதுக்கு என்னடா பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாதுங்க, உசிரை கொடுத்து உழைக்க முடியும், அவ்வளோதான். ரொம்ப நன்றி மட்டும் தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அது ஒரு எமோஷனல் மாதிரி தாங்க. கேட்ட உடனே சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, என்னோட அப்பா தாங்க. கேட்ட உடனே ஒரு வார்த்தை கூட மறுக்கல, சரி அப்படிதான் எடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. இந்த கைமறை என்ன செஞ்சாலும் ஆகுது அது, ஏன்னா அது பெற்ற கடனை வந்து தீர்க்கவே முடியாதுங்க. நம்ம என்ன சொத்து சேர்த்தாலும் என்ன பண்ணாலும் இது பண்ண முடியாது. அந்த மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. என்ன பண்ணிடுவ அப்படின்னு கேட்டா என்ன பண்றதுன்னா உசுரை கொடுத்து உழைக்க முடியுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா கண்ணில் தண்ணி தான் வருமே தவிர வேற எதுவும் வராது. சரிங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீடியோ கண்டினியூ பண்றேன்.
இன்னும் கூட டீட்டெயிலாம் போடலாங்க. இந்த வண்டி வாங்கும்போது என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது போடுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு போகிறோம்ல, வீட்டுக்கு போயிட்டு அப்பா கூட எடுத்து போட்டுங்கன்னா அப்படின்னா வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெஸ்ட்டு தருவார். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஃபீல் கிடைக்குங்க. வண்டி வாங்குறதுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், என்ன ஏது எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போடலாங்க. அப்புறமேட்டு இன்னொரு நண்பர் வந்து கேட்டிருந்தீங்க, என்ன படிச்சுங்கிறீங்க தம்பி, படிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் படிக்கலைங்க. பிகாம் கம்ப்ளீட் பண்ணோம், பெங்களூர் தாங்க படிச்சது. பிகாம் வந்து கம்ப்ளீட் பண்ணால் அப்புறமேட்டு சரி வேலைக்கு எதனா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்கல. சரி வண்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி காலேஜ் படிக்கும்போது ஒரு 3 மாதம் லீவ் வரும் இல்லைங்க, அந்த லீவில் தான் நம்ம வந்து வண்டிக்கு வந்து ஏறிந்து ஃபர்ஸ்ட் ஏறிந்தே நம்ம சொந்தக்கார வண்டி தான், முத்துமாரியம்மா துணைன்னு ஒரு வண்டி ஏறினா அதெல்லாம் வண்டி பிடிச்சிருச்சுங்க. வண்டி பிடிச்சிட்டு சரி அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு. அந்த வண்டின்னு சொல்லிட்டு இல்லை, நான் போன வண்டியில் எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்துச்சு. இதுக்கு மேலே போக முடியாது. ஒரு நாள் கண் கலங்கி நின்றுட்டான். கண் கலங்கி நிற்கிட்டான். அப்போ எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னேன், அடுத்த வண்டி ஏறதா இருந்தால் அது என் வண்டியே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி கடவுள் புண்ணியத்தினால கடவுள் எனக்கு வண்டி கொடுத்தாரு. அது வரைக்கும் சந்தோஷம் தாங்க. இரவன் இந்த இடத்துல நிற்க வச்சுங்கிறான் அப்படின்னா நீங்கள் இந்த இயற்கைக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய நன்றி நான் சொன்னோம். எங்கள் வீட்டில் வந்து வண்டியே வேணாடா, மோட்டரா வேணவே வேணாம், எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்துன்னு வேணவே வேணான்னாங்க. அது திசை திருப்படுத்தாங்க நம்மளோட வேலை. அதனால கேட்டான், இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார், வாங்கி கொடுத்தாரு. அப்புறமேட்டு என் கூட பிறந்தவங்க வந்து எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒருத்தன், எங்கள் அக்கா ஒன்றுங்க, 2 பேர் தான். வேணவே வேணான்னாங்க. எங்கள் அம்மா தாங்க வேணான்னாரு. கடைசிக்கு அவரும் ஒத்துக்கினாங்க, எங்கள் அம்மாவும் ஒத்துக்கினாங்க. இப்பயும் வந்து கிட்டத்தட்ட இந்த வண்டி ஏறினப்ப தான் வீட்டு பக்கமே போடுங்க. இங்கே பாட்டி வீடோடு சரி கொட்டாவூர்ன்றான் தருமபுரியில் நம்ம பாட்டி விடுங்க. கொட்டாவூர் ஏலகிரி கொட்டாவூர் தான் நம்ம ஊர். நம்ம அங்கே தான் போயிட்டு குளிக்கிறது எல்லாமே அங்கே தாங்க. இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்து வாடா பார்க்கணும் போலுக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னால் போகக்கூட முடியல, ஏன்னா கொஞ்சம் பிரச்சனைங்க வந்துருச்சுங்க. பணம் சம்பந்தமானு கேட்டிங்கன்னா அப்படியும் இருக்கலாம், வேறு சம்மந்தமும் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அதனால கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க, அவ்வளோதான். போகணுங்க, வீட்டுக்கு போவோங்க. அடுத்து வந்து நம்ம அண்ணன் என்ன படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அவர் வந்துங்க ஒரு கோவிட் டைமில் வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு வந்து பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து சிங்கப்பூருக்கு எக்ஸாம்லாம் எழுதினாரு. கோவிட்னால ஏதோ பாஸ்போர்ட்டோ ஏதோ கேன்சல் ஆச்சு அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் அவரே கேட்டுக்கலாம் இருங்க, அவரை கேட்டால் அவரே டீட்டெயிலாக சொல்லிடுவாரு. ஏன்னா என்ன படிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. இல்லது அப்புறமேட்டு இது சிங்கப்பூர் எதை சொல்றீங்களா அது சொல்லுங்க. சிம்பிளா சொல்லுங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படிங்க. அடுத்த வீடியோ சொல்றீங்களா? அது அடுத்த வீடியோ சொல்றேன் இல்லைங்கிறாங்க. அடுத்த வீடியோல வந்து போடலாம். ஒரு விஷயம் பண்ணணும்னா வந்து பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க. பண்ணிட்டுனாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னாலும் நான் சொல்லலை. சிம்பிளாக என்னன்னா ஒரே ஒரு விஷயத்த வந்து விடாது பண்ணினே இருங்க, கண்டிப்பாக வந்துடலாம். ஒரே விஷயத்த யோசிச்சுனே இருந்தேங்க, இதுக்கோசரமே நம்ம ஃபுல் டெப்த்தாக வேலை செய்கிறேங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் நம்மளுக்கு கடவுளுக்கு கொடுத்துருவான். வேணும்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதை ட்ரை பண்ணினுக்கிறேன், என்னோட இதில் தான் சொல்கிறேங்க. எனக்கு எவ்வளோ அந்தளவு அனுபவம்லாம் கிடையாது, அனுபவத்தினால நான் சொல்லலை. இது ஒரு மித்தனும் இல்லைங்க, அது ஃபேக்ட் தாங்க. இது நம்ம ட்ரை பண்ணுறேங்க, நம்மளோட எஃபெக்ட் நம்ம போடுறோங்க அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு வருதுங்க. இது உண்மை. இது ஒன்றுனா கஷ்டப்பட்டேன் வரல அப்படின்னு நான் என் பின்னாடி இருக்கிறவங்கலாம் வந்து எங்கள் வீட்டை நல்லா நிறைய தொழிலதிபருங்க அதெல்லாம் இருக்கிறாங்க. கேட்டால் நல்லா 10 வேலை செஞ்சேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதெல்லாம் வண்டி போடுறேன்னா அப்படின்னு சொன்னோம். அடடா இதா வேணவே வேணாம், அவ்வளோதான் போச்சு. அம்மட்டு எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்க நான் என்ன சொல்கிறேன்னு பாரு, 6 மாதம் தான் எல்லாம் போயிடும், அப்போ சமாளிச்சு வச்சுங்கிற காசில் வந்து ஆடுறான், அப்படி இப்படி ஏதோ கொஞ்சம் தரகுறவா பேசிட்டாங்க, நிறைய கேவலமாக பேசிட்டாங்க. ஐயோ அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ஏதோ மல்லு கட்டின்னு ஏதோ ஓடுதுங்க. அது பார்த்தா நம்மளுக்கு பழி வாங்குற மாதிரி மீதி வேறாவது. பார்க்கலாங்க, இதுக்கெல்லாம் அசறது வேணாம், விடாது ஒரே வேலையை பண்ணலாம். கடவுள் ஒரு நாள் நம்மளை காப்பாற்றுவான்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னாங்க தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி உசுறு போனாலும் இதுலேயே போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இதுதான். அந்தளவு ஒரு எப்படிங்க சொல்றது, அந்தளவு நான் இது ரொம்ப நம்பிட்டேங்க. இதை விட்டா எனக்கு வேற எதுவும் அந்தளவு நான் யோசிக்கவே இல்லை. இவர் வேணான்னொன்னே என்னால் ஏற்றுக்கவும் முடியல. ஒருத்தன் வந்து என் தலைக்கு பின்னாடி பேசுகிறான்,
கத்துறாங்க ஒரு மாதிரி இருந்து வந்து எகிறறாங்க ஒரு மாதிரி அள்ளுற கண்டிஷன் கூட இல்லைங்க, அதோட மேலே போயிடுச்சு. ஐயோ நான் என்ன சொல்றேன் பாரு, 6 மாசம் தான் எல்லாம் போச்சு, ஆச்சு பூச்சி கத்திரிக்காய் தொக்குன்றாங்க. எனக்கு ஓகே தான், என்னை நம்பி போட்டாங்க, அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்குவாங்க அப்படின்ற அளவெல்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. எதுவும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ புலம்புறேன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு மேலே பேசுறது வேணாம், இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். இத்தா சேனலை ஃபஸ்ட் டைம் பாடுறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தெரிவிட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்போ ஆதரவும் எப்பவும் போல கொடுங்க. என்னோட பர்சனலெல்லாம் ஷேர் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல, ஷேர் பண்ணால் ஏதாவது தப்பாக எதனா சொல்லியிருந்தா மன்னிச்சிக்கங்க. உங்கள் வீட்டு பையனாக நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக நான் தரேங்க. அதே மாதிரி இந்த கணக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். பாய்ங்க.